சத்தியம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலானது நெருங்கி வரக்கூடிய நிலையில் அரசியல் சார்ந்த பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். தொடர்ச்சியாக பாஜகவினர் வைக்கக்கூடிய ஒரு பிரச்சாரத்தில் வைக்கக்கூடியதாக இருக்கட்டும், இல்லை பொது இடங்களில் பேசக்கூடியதாக இருக்கட்டும், மோடியினுடைய வருகை அவர் தமிழ்நாட்டுக்கு வர்றது இந்திய கூட்டணிக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்துது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக முன்வைச்சு வராங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இந்தியா கூட்டணிங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே ஒரு வலுவான கூட்டணியாக நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. உண்மையில் சொல்ல போனால் ஏற்கனவே இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிற பல கட்சிகள் பல மாநிலங்களில் அதை விட்டு வெளியேறிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பஸ்வானுடைய கட்சி அதில் இருக்கிற கட்சி தலைவர்கள் 22 பேர் வெளியேறிட்டாங்க. ஸோ நாளுக்கு நாள் பலவீனம் அடைஞ்சிருக்கிற கூட்டணிங்கிறது மோடி தலைமையில் இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்தியா கூட்டணி மேலும் மேலும் வலுவடைஞ்சிட்டு இருக்கிற போது மோடியை கண்டு அச்சப்படுறதுக்கு என்ன இருக்குது? 10 ஆண்டு காலமாக மோடியை எதிர்த்து தானே நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். முன்னை காட்டிலும் இந்த இந்தியா கூட்டணி மேலும் வலுவடைந்து போராடிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் மோடியை கண்டு அச்சப்படுறதுக்கோ கலங்கப்படுறதுக்கோ அவசியமே கிடையாது. தமிழ்நாட்டுக்கு அவர் அடிக்கடி வர்றதுக்கு காரணம் என்னென்னா, வட இந்தியாவில் அவருக்கு வேலை இல்லாமல் போச்சு. அங்கே ஏற்கனவே பலவீனம் அடைஞ்சு போயிட்டார். சரி, தமிழ்நாட்டிலேயாவது ஏதாவது தேர்தலாமான்னு பார்க்குறாரு. தமிழ்நாட்டில் அதுக்கான சூழலே கிடையாது. தமிழ்நாட்டில் அவரால் ஒரு சின்ன மாற்றத்தை கூட ஏற்படுத்த முடியாது. இப்போ அவர் வர்றது எதுக்குன்னா, 40 தொகுதிகளில் பாஜக கூட்டணி போட்டிட்டு 40 தொகுதிகளின் டெபாசிட் இழந்து போச்சுன்னா அது இந்தியாவில் பெரிய அவமானமாக போயிருமே. அதை ஏதாவது காப்பாற்றி சில தொகுதியில் டெபாசிட் வாங்க முடியாதாங்கிறதுக்கு வராரு தவிர, இதனால் இந்தியா கூட்டணிக்கு எந்த இதுவும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் மோடி அடிக்கடி வர்றது இந்தியா கூட்டணிக்கு நல்லது. இப்போ நாங்கள் பேசுகிறத விட மோடியை பற்றி அவர் பேசுனா ஜனங்களுக்கு இன்னும் நல்லா அவர் பேரில் கோபம் வரும். பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு பிரதமர் வேட்பாளர் இருக்காரு. ஆனால் இந்திய கூட்டணிக்கு பிரதமர் வேட்பாளர் யாருன்னே உறுதிப்படுத்தப்படாமல் இருக்கு. இந்த நிலையில் மக்கள் பிரச்சனைகள், அடிப்படை பிரச்சனைகளை கூட இவங்களால எப்படி இந்திய கூட்டணியால் நிறைவேற்ற முடியும் அப்படின்னு தமிழிசை ஒரு கேள்வியை முன்னெடுத்து, அவங்களுக்கு 10 ஆண்டு கால ஆட்சியில் அவங்க நிறைவேற்றக்கூடிய திட்டங்களை பற்றியோ கொள்கைகளை பற்றியோ கோட்பாடுகளை பற்றியோ சொல்லி ஓட்டு கேட்க முடியல. ஆகவே ஒரு நபரை முன்னிறுத்தி ஓட்டு கேட்குறாங்க. ஆனால் இந்தியா கூட்டணி என்பது ஒரு அடிப்படையான இலக்கங்களை நோக்கி நாங்கள் மக்கள் மத்தியில் வச்சு கேம்பெயின் பண்ணுறோம். குறிப்பாக அரசியல் விழுமியங்களை பாதுகாப்பது, மதசார்பின்மையை பாதுகாக்கிறது, பாசிச சர்வாதிகாரத்தை வீழ்த்துவது, சமூக நீதி கூட்டாட்சி தத்துவத்தை நிலைநிறுத்துவது, அடிப்படை மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பது, பொதுத்துறையை பாதுகாப்பது போன்ற இந்த தேசத்தினுடைய அடிப்படையான மக்களுடைய அந்த லட்சியங்களை முன்னிறுத்தி நாங்கள் ஓட்டு கேட்குறோம். அந்த மாதிரி அவங்க லட்சியங்களை முன்னிறுத்தி ஓட்டு கேட்குறோம். மோடிங்கிறவர் மட்டும் தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணிட போகிறாரு? நீங்கள் என்ன சொல்ல போனால் 10 வருஷம் ஆட்சியில் இருக்கிற மோடியை திரும்ப முன்னிறுத்துறீங்கன்னா உங்களால் வேற ஒருத்தரை முன்னிறுத்த முடியலையே. ஸோ ஏற்கனவே பார்த்தவர் தான் நீங்கள் திரும்ப முன்னிறுத்துறீங்க. என்ன புதுசாக மோடி என்ன சொல்ல போகிறாரு? நம்முடைய தேர்தல் முறையே நாடாளுமன்ற தேர்தல் முறை. நாடாளுமன்ற தேர்தல் முறையில் நாளைக்கு பிரதமர் வேட்பாளராக மக்களாக தேர்ந்தெடுக்க போகிறாங்க. சரி, இப்போ மோடி பிரதமர்னு வச்சுக்கோ, நாளைக்கு பிரதமராக இவரே பதவியேற்ற முடியுமா? மக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்த பிறகு அவங்க கூடி தானே இவரை தேர்ந்தெடுக்கணும். அப்போ அவங்க நாளைக்கு வேற ஒருத்தர் தேர்ந்தெடுத்தால் என்ன பண்ணுவீங்க? ஆகவே நாடாளுமன்ற தேர்தல் முறையின் அடிப்படையில் செயல்படுவது இந்தியா கூட்டணி. ஜனாதிபதி ஆட்சி முறை அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறது கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி. எனவே ஏற்கனவே அரசியல் சட்டம் என்ன வகுத்தளித்திருக்குதோ அந்த அடிப்படையில் நாங்கள் செயல்படுறோம். திமுக கூட்டணி கட்சிகளை தொகுதி வழங்குவதாக இருக்கட்டும், அதே போல் எந்த தொகுதியில் போட்டியிடுவதுன்னு சொல்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஒரு மனோபாவத்தோடு நடத்துவதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு. அது உண்மையா சார்? ஏங்க, எடப்பாடிக்கு இதெல்லாம் என்னங்க பிரச்சனை? அதாவது இந்தியா கூட்டணி திமுகவில் இருக்கிறவங்க தொகுதி, இப்போ உங்களால் கடைசி நாள் வரைக்கும் உங்களால் கூட்டணியை உருவாக்க முடியல. நீங்கள் யார்கிட்டயே பேசி பார்த்தீங்க, ஒன்றும் கடைசியில் கூட்டணியை உருவாக்குவதற்கு சுத்தமாக கையேறு நிலையில் இருக்கிற எடப்பாடி இந்தியா கூட்டணியை பற்றி திமுக பற்றி பேசுகிற அடிப்படை தகுதி அவருக்கு இல்லையே. என்ன தகுதி இருக்குது அவருக்கு? நீங்கள் பாமகவோட பேசுனீங்க, வேறு பல கட்சியோடு பேசுனீங்க, ஒரு கட்சியும் உங்களோட வரல. கடைசியாக இப்போ தேமுதிக தான் கடைசியில் அதை பிடிச்சிட்டு அலைகிறீங்க. ஒரு கூட்டணி உருவாக்குவதற்கான அந்த வியூகத்தை வகுப்பதற்கான எந்த திறமையும் இல்லாமல் படுதோல்வி அடைஞ்சிருக்கிற எடப்பாடி திமுக கூட்டணியை பற்றி பேசுவதற்கு அடிப்படை தகுதி கிடையாது. திமுக கூட்டணியில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. தொகுதி பங்கீடாக இருக்கட்டும்,
அதில் எந்தெந்த தொகுதியில் யார் போட்டியிடுவதாக இருக்கட்டும் சுமூகமான முறையில் எல்லாரும் வந்து மனநிறைவாக ஏற்றுக்கொண்டு இந்த கூட்டணி செயல்படுது. சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பீட்டருடன் செய்தியாளர் மாயாவதி.